வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேபி காம் டவுன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். தமிழ்ல நிறைய பார்க்க சும்மா கிலுக்குன்னு அட்ராக்டாக எல்லாத்தையும் இழுக்குதா இழுக்கணும். ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவு இழுக்குதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் புக்களே இன்னும் பார்த்துன்னே இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹே ஹாய் பேபி. இவனா நாயே, இவன் அப்புறம் தான் மச்சான் எனக்கு தெரில. ஏய் ஜங்கு, நீ எதுக்குடா இங்கே வந்த? ஓ அதுவா, மார்னிங் எப்போ அவங்க ஜாகிங் பண்ணுற இடத்துல பார்ப்பேன்ல, அதான் வந்து பார்க்குறேன். ஏய் இது என்ன ஜாகிங் பண்ணுற இடமா? தெரியுதுல, இது ஜாகிங் பண்ணுற இடம் இல்லைன்னு தெரியுதுல. எப்பவும் வர ஒரு ஆள் ஏண்டா இன்னைக்கு வரல? ஏன் வரலன்னு உன் பாஸை கேளு. ஏய் என்ன இப்போ எதுக்கு அவன்கிட்ட கேட்டுருக்கா? எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஓ அவனை சொன்னோன்னே உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏண்டா உன்கிட்டே நான் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். ஏண்டா இன்னைக்கு மார்னிங் ஏன் அங்கே வரல? நான் அதுக்கு வரணும். எதுக்குண்ணா? என்ன பார்க்குறதுக்கா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பொத்திட்டு போய் உன் மீதே உட்காந்து வேற பையனை லவ் பண்ணாமா சின்ன இதுக்கு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. வேணா அடிக்கிறதுக்கு 4 பசங்களை அமுச்சுட்டே, அது மாதிரி இன்னைக்கு ஒரு 10 பசங்களை அமுச்சு விட்டுருந்தேன்னா அவங்கள அடிச்சு குப்பையில் போட்டுட்டு அவங்கள அடிச்சிட்டேன்னு சொல்லி உன்னை பார்க்கறதுக்கான நான் வந்திருப்பேன்ல, அதையும் நீ பண்ணல. அப்புறம் நான் எப்படி தான் உன்னை பார்க்க வருதா? இப்படி தான் பார்க்க வர முடியும். என்ன சொல்கிற? ஜங்குக், என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துற. ஐயோ என் செல்லத்துக்கு இவ்வளோ கோவம் பாரு. பேபி காம் டவுன். ஜிமினா பாஸ் அடிங்கம் கத்தா இன்னத்துக்குடா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிமினு ஒரு அறவுட. இன்னொரு தடவை இவன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தான்னு வச்சுக்க, வேலை இங்கே இருக்காது, புரியுதா? அட இந்த கோவம் தானே அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ஐ லவ் யூ பேபி. அத்தாடி டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மனுஷனை பார்த்தா உனக்கு என்ன இறக்கமே வரமாட்டேங்குதா? எனக்கு எதுக்கு இறக்க வரணும்? ஜிமினா அவனுக்கு கொஞ்சம் திரும்பி பாரு. என் பேபி கோவத்தில் கூட எம்பிட்டு அழகா இருக்கான். எதுக்கு தாண்டா அவன் பாஸ் என்ன லவ் பண்ண மாட்டேன்றான்? அதையாச்சும் சொல்ல. ஏய் அந்த இளவுல எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு போட மத அடைச்சி மத கையோட. ஏய் பேபி, அவனுக்கு கோவனா ஏன் கிட்ட காட்டு, அதை எடுக்க அந்த ஜிமின் கிட்ட காட்டிட்டு இருக்கா. என் மேலே கை வைக்க முடியலன்னு உனக்கு அம்பிட்டு வருத்தமா? என் மேலே கை வச்சா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா, வச்சுக்கா. இந்தா ஜங்குக்கு அப்படி அவங்க முன்னாடி வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து அப்படி கணத்தை காட்டிட்டு நிற்கிறான். உன்னை அடிக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏதோ சின்ன பையன் விளாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன். பட் நீ ஒன்றும் அப்படி கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது உனக்கு இப்போ தான் தெரியுதா? 10-15 பசங்களை அடிக்கிறப்போ உனக்கு தெரில அட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுறான். அட்டாடா, யோசிக்கவே இல்லை பேபி, நீ இப்படி அடிப்பேனா? ஆனால் உன் அடி சும்மா மரணமாக தான் இருக்குது. நல்லா அடிக்கிறேன். உன் கை ஒரு வழியா என் மேலே பட்டுருச்ச. ஐயோ ஜிமினா, உன்னோட பாஸ் என்னோட உடம்புல கை வச்சிட்டாரு. அப்போ என்ன அவருக்கு எடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். இது என்னடா புது ட்விஸ்டாக இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? ஓ கண்ணு முன்னாடி தானே அவர் என்ன அடித்தார். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அந்த கேபினை விட்டு அப்படியே வெளியே வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான்ட்டு அவங்க என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே எழுந்திரிச்சு நின்று ஷாக்காக பார்க்குறாங்க. எதே டேங் சரி ஒன்று கெடுத்துட்டாரா? அதுவும் எங்கள் பாஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஜங்குக்கு இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த பையன்கிட்ட தான் போகிறான். ஏய் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி ஒத்துப்பேன்? எங்கள் பாஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஆஹா பண்ண மாட்டாரா? 5 நிமிஷத்துக்கு போவோம் வாயில் ஆமான்னு சொல்ல பாரு. எப்படி சொல்லுவேன்? இதோ இப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அந்த பையனோட வாயிலே ஒரு குத்து விட, வாயிலேருந்து அப்படியே பல்லு உதிர்ந்து அப்படியே ரத்தமாக வந்துட்டு இருக்குது. ஏய் ஏண்டா அச்சா வாய் ஃபுல்லாக ரத்தம் வருது? இப்போ சொல்ல, உன் பாஸை என் உடம்ப டச் பண்ணார், அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? கெடுத்துட்டு இருந்தானா அர்த்தம்? அப்படின்னு சொல்லி திரும்ப ஓங்க வர அவன் டப்புக்கு மண்டையாட்டிட்டு இருக்கான். ஜங்குக்கு இப்போ அப்படியே பார்க்குறான் சுற்றி. உங்களுக்கும் அதே டவுட்டு தானே? டேங் பாஸ் என் மேலே கை வைக்கல அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணுக்கிட்ட போக, ஐயோ
அப்படிலாம் இல்லைப்பா, அவர் உனக்கு எடுத்துகிட்டு வரதான் நாங்கள் நம்புகிறோம். அப்படி தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தலையாட்ட எல்லாரும் ஆமாம் ஆமாம் மண்டையாட்டிட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு திரும்ப அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, எல்லாரும் நம்புறீங்களா? அங்கே பாருங்க, ஜங்குக்கு இந்த டேங்க் எடுத்துட்டான். என்ன டேங்க் சார் இப்படி? ஜங்குக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்களா சொல்லுங்க? டேங்க் இப்போ அப்படியே வந்து ஜங்கு கூட ஷர்ட்டை தான் பிடிக்கிறான். ஷெத்துக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஏன் உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நடிக்காத, அப்படியே வெளியே வந்த. அச்சோ, என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? என் கண்ணில் பாரு. லவ் தெரியல சொல்லு. அவ்வளோ லவ் வச்சிருக்கேன். ஐ லவ் யூ. இந்த பார் ஜங்குக்கு, இனிமேல் என்கிட்ட வர வேலை வச்சுக்காதா? சரிடா, நான் வரல. அப்போ இந்த ஆஃபீஸை விட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் நீ போறியே, போகிற எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் கிடைக்குமா? எஸ்பெஷலி ஜிம், ஸ்விம்மிங் பூல், யோகா கிளாஸ், இது எல்லாத்துக்கும் பர்மிஷன் கிடைக்குமா மிஸ்டர் கிம் டேவ்? கிடைக்குமா? கிடைக்காதா? இதுக்கு அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கா? எந்த இடத்துக்கும் உனக்கும் ஒன்றும் கிடைக்காது. போயிரு. இன்னும் ரொம்ப பெரியத்திட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் இருக்கு. ஐயோ பேபி, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நானும் ரொம்ப நாளாக உன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன். வருஷ கணக்காக சுற்றுறேன். காலேஜில் இருந்தேன். ஒரு தாட்டி கூட என்ன லவ் பண்ண மாட்டேன்றியப்பா. உங்ககிட்ட பெருசாக என்ன கேட்டேன்? ஒன்றே என் கூட வந்து மேட்ரு பண்ண கேட்டேன். கல்யாணம் பண்ணுன்னு கேட்டேன். அது கூட பண்ண மாட்டேனா? என்னடா அர்த்தம்? இன்னும் உனக்கு புரியல. சுத்தமாக எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதான் பேபி நானும் கேட்குறேன், ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேன்டுதா? டீ, நான் லவ் பண்ணுறப்ப நான் தான் பின்னாடி சுற்றணும்னு நினைப்பேன். ஆனால் நீ பைத்தியம் மாதிரி ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க? ஏய், யார் பின்னாடி சுற்றினா என்னடா அர்த்தம்? இது ஒரு சில்லி ரீசன். இதை மெயின் வச்சுட்டு ஏன் கூட இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லை, ஒன்றை மாதிரி ஒரு பையனை நான் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பா. அது எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஏய், அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பண்ணுறது பேபி. என்னை இரிட்டேட் பண்ணுற யாருமே நான் சும்மா விட்டது கிடையாது, ஒன்றை தவிர. அது ஒரு வித லவ் தானே? மண்ணா கட்டி ஜங்குக்கு இப்படி குறுக்க பேசுறது அவங்க செம்ம கண்டாயிட்டு இருக்குது. ஸோ எப்படி ஜங்குக்கு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஜங்குக்கு திரும்பி அவங்க ஒரு தாட்டி கூட எகுத்து அடிக்கவே இல்லை. ஏய் அடி, யாரும் ஒன்று வேணான்னு சொல்லலை. ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு உன் கூட இந்த ஆஃபீஸை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் உன் கூட போகணுன்னு ஆசை. வரியா வரலையா? இல்லை, இந்த இடத்துல இருந்தே இனிமேல் நானும் வர ஆரம்பிப்பேன். எப்படி வசதி சொல்கிறா? அப்படின்னு சொல்ல அவங்க அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஜங்கு கூட ஃபேஸ்லேயே குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே அங்கே ரத்தமே வர ஆரம்பிக்குது. ஸோ ஜிம்மின் தான் ஓடி வந்து அப்படியே தடுக்கிறான். பஸ் நான் பஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸு, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். ஷோர், சிவனா கொடுப்பான், மயிரா கொடுப்பான். நானும் ஒப்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொத்தா போகாமல் காதுக்குள்ளேயே வந்து கத்திட்டு இருக்கான். அத்தை நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கும்மால அதான் அவனை வெளியே அனுப்பிடும், சாவடிச்சிருவேன். ஜங்குக்கு அப்படியே அவங்க தள்ளி விட்டு ஓடி போயிட்டு இருக்கான். ஜிம்மின் தான் அப்படி ஜங்கு தூக்குறான். எதிடா உனக்கு இது வேண்டாத வேலை? அவன் தான் கிடைக்கிறான்னா நீ அவன் பின்னாடி போய் நாய் மாதிரி சுற்றிட்டே இருக்க. வேற ஆளை பார்க்க வேண்டியது தானே? பார்க்கலாம். ஏய் பேபி, ஐ லவ் யூ. நாளைக்கு ஜாக்கிங் வந்துடு, இல்லை திரும்ப அந்த இடத்துக்கு வருவேன். புரியுதா? அவங்க அப்படியே அங்கே செம்ம கோத்தோட போயிட்டுருக்கான். அவனுக்கு ஜங்குக்கு பார்த்தாலே பிடிக்கல. ஸோ இரிட்டேட் ஆகுது அவனுக்கு. ஏன் ஜிமின், நீ வேணா இன்னைக்கு அங்கே கிளப்புக்கு கூட்டுறியா? வழக்கமாக போகிற கிளப்புக்கு கூட்டு போகாத. நான் ஒரு கிளப்பு சொல்கிறேன், அந்த இடத்துக்கு கூட்டுறியா? போட்டேன்னு வச்சுக்க, அடைப்பு தெரிச்சிடும். நான் என்ன உன் ஃப்ரெண்டா? என்னடா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும்? முடியாது. இந்த பணம் இருக்கு, வெட்டியாக செலவு பண்ணணும்னு தோணுது. உன்கிட்ட கொடுக்கலாமா இல்லை வேறு யார்ட்டாச்சும் கொடுத்துடலாமா? ஐயோ என்னப்பா, பணத்தை இப்பெல்லாம் டபக்கு நீ யார்ட்டே கொடுக்கூடாது. நல்ல பையனா நீ என்கிட்ட கொடு, சரியா? நான் பத்திரமா கூட வச்சுக்கிறேன் கூட அப்படின்னு சொல்ல. இதை கொடுக்கணும்னா அவர் பாரு, நான் இன்னைக்கு சாயங்காலம் நீ சொல்கிற இடத்துல டான்னு நிற்பாரு அப்படின்றியா? ஐயா, இப்போ நான் ஒத்துட்டேனா? ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப கோவமாக இருக்காரே. நீ பார்த்தாலே போதும், அடுப்பில் அப்படியே ஃபயர் ஆக்சிடென்டே நடந்த மாதிரி அவர் அந்த அளவுக்கு இப்போ குள்ள பொண்ணு கோவத்தில் இருப்பார். போனேன்னு வச்சுக்க, பொறிச்சு தள்ளிடுவார். எனக்கு உள்ளே போகவே பயமாக இருக்குது. ஏன்டா காலையிலே வந்து அவர் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க? அவர் காலையில் நான் அங்கே பார்த்தா நான் இதுடா இங்கே வந்து இது பண்ண போகிறேன். சரி வட்டா, அவர் அங்கே கூப்பிட்டு வந்துடு.
ஜங்குக்கு பாட்டுக்கு அவன் அப்படியே கிளம்பி போயிடுறான். ஜிமினுக்கு தான் அங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரே பயமாக இருக்குது. அங்கே இருக்கிற போகிறதுல டொம்மு டொம்முன்னு ஓடுற சவுண்டு இங்கே நம்ம ஜிமினுக்குமே நல்லாவே கேட்குது. சரி சரி பயப்படாத, எப்போ வாங்குற அடி தானே, 2 அடி இன்னைக்கு சேர்த்து வாங்க போகிறோம், அதில் தான் அப்போல்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே நடக்கலான்னு போகிறப்போ அவனை கிராஸ் பண்ணி வேகமாக நம்ம ஜங்குக்கு தான் ஓடி போகிறான். ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா டேங்கோட கேபினுக்கு போகிறான். அடி வாங்கினா எதுக்கு இப்போ உளிகளை போயிட்டுருக்க, ஐயோ அப்படின்னு சொல்லி ஜிமினும் அப்படியே விட்டா போதுன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டுருக்கான். போன ஜங்குக், ஹோய் பேபி நீ எதுக்குறா இங்கே வந்திருக்கா, ஏய் அட போய் அடிச்சிட்டாண்டா கிஸ்ஸ, ஐயோயோ அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் அப்படியே கரெக்டாக உள்ளே போக அங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்க ஒரு தள்ளி விட்டுட்டு திப்புன்னு குடுன்னு ஓடி போயிடுறான். அங்கே டேங்க அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே ஓடி போய் ஜங்குக்கு பிடிக்கலான்னு போகிறப்போ ஜிமின் அப்படியே பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறான். பஸ் அப்படிலாம் போகாதீங்க பஸ். ஜிமினுக்கு போராட்டி உழுகுது, நல்லா பலமாக வேறு அடிச்சிடுறான். அவ்வளோதான் ஜிமினுக்கு 5 செகண்டு காது கொங்கின்னு சவுண்டு கேட்குது. ஏண்டா டே அவன் வர்றான், என்னை வந்து கிஸ் பண்ணுறான், அதை பார்த்துட்டவங்க என்ன ஜிப்பு போட்டா இருக்கா. ஓ என்ன சார் சொன்னீங்க, ஏதோ சொல்கிறீங்க ஆனால் என் காது கேட்கல, கொங்கின்னு ஒரு சவுண்டு. 5 நிமிஷம் கழிச்சு திட்டுங்க, நான் அப்படி ஓரமாக போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே போய் சோஃபாவில் போய் உட்காந்துடுறான். அங்கிட்ட அவங்க அப்படியே செம்ம காண்டாயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஒரு நைட் டைம் ஆகுது. ஜங்குக் தான் இப்போ அப்படியே அந்த கிளப்பில் உட்காந்து செம்மையாக மரணக்குடி குடிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே அங்கிட்ட அங்கே பார்த்தா ஒர்க் எல்லாத்தையும் அப்படியே முடிச்சுட்டு ஜிமின் கூட அப்படி காரில் தான் போயிட்டுருக்கான். ஏய் இதுன்னு ஒன்று நம்ம வழக்கமாக போகிறது கிடையாது, இது என்ன கிளப்பா, என்னடா இன்னும் கேட்கலேன்னு நினச்சேன். கேட்டான், ஒன்றும் இல்லை மச்சான், அது நியூவாக கிளிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா, நானா எட்டி பார்த்தா எனக்கு காசு ரொம்ப செலவாகும், உன் காசில் கோத்தடிக்கிறதுக்கு தான் மச்சான் போயிட்டுருக்கேன், நிறைய என்ஜாய் பண்ண முடியுமா. இது நம்ம நம்புகிற மாதிரிலாம் மச்சான், நம்புடா, என்ன நம்ப மாட்டியா, ஒன்று தாண்டா மொத்தம் நம்பக்கூடாது. ஜிமின் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான். இந்த பேர் மச்சான் நம்மளுன்னு வச்சுக்கோ, கார் எடுக்கவே மாட்டேன், இப்படியே தான் நிற்பேன். ஏய் சி போ ஸ்டார்ட் பண்ண, அப்போ நம்புறேன்னு அர்த்தம், நீ நம்பிட்ட அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளப்புக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அப்படியே வந்து பார்க்குறான், இது ஒன்றும் பழசு மாதிரி தானே இருக்குது, புதுசு மாதிரி இல்லையே. இடம் புதுசு தான் மச்சான், உள்ளே இருக்கிற இடத்த நடத்துகிறவங்க வேறு, அப்படியே அதே ஆட்கள் அதே கம்பெனி வச்சு மேனேஜர் மட்டும் மாறிட்டான், அதுதான் ஏதோ ஒன்று தப்பு இருக்கா, அது என்னன்னு மட்டும் தெரியட்டும். தக்காளி ஒன்று அப்படியே நசிக்கிறேன். ஸோ அவங்க அப்படி ஜிமினை முறைச்சி பார்த்துட்டே உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ உள்ளே போன உடனே அங்கே டேங் மொதலாக ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஸோ அங்கே ஜங்குக்கு வந்து செம்ம குடிச்சிட்ருக்கான். சிவனை பார்க்குறதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டு வந்தியா, ஐயோ மச்சா அம்மா சத்தியமாக எனக்கு தெரியாது, அவனாக தான் இங்கே இருக்கான், எனக்கு அவன் இங்கே இருக்கான்றது தெரியவே தெரியாது மச்சா, பிலீவ் மீ. காதல் கொண்டேன் கனவினில் வளர்த்தேன், கண்மணி உன்னை நான் கனவினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானும் என்னை நீ மறவாதே, நீ அல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்ததி. ஆனால் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்டா, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடிய மாட்டேன்றது, ஆனால் நீ என்னை விட்டு தள்ளி போகிற, என்ன நீ லவ்வே பண்ண மாட்டேன்றட்டியோ, நான் எப்படி தான் உன்னை லவ் பண்ணுறத உன் பின்னாடி நாயா சுற்றுறேன், நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்றியே. எனக்கு கூட உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன், ஆனால் மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு, என்கிட்ட கோவம் தான் பட்டுட்ருப்பா, வந்த கட்டி அணைச்சு நீ ஒரு கிஸ் கொடுத்தியா, கொடுக்கல. இந்த ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமாடா, உனக்கு அது புரியாது, உனக்கு அது புரியவே புரியாது, ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணல, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேனே, ஏண்டா உனக்கு அது புரிய மாட்டேன்றது. வச்சா அவன் உன்னை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் பத்தியா, கேட்டியா, அதனால இப்போ என்ன பண்ணுன்ற, போய் கட்டி பிடிச்சா நானும் அவனுக்கு திரும்ப கிஸ் பண்ணேன்,
ஐ லவ் யூன்னு சொல்லணுன்றியா? அடடா இது நல்லா இருக்கே, போ மச்சான் போய் பண்ணு. அவங்க அப்படியே ஜிமினை ஸ்லாப் பண்ணிடுறான். ஆனால் உன்னை என்ன மட்டும் அடிச்சிடு, ஏன் அவன் அடிக்க மாட்டியா? உன்னையும் அடிச்சேன்டா, உன்னையும் அடிப்பேன், அவனை போட்டு முதிச்சுட்டு வரேன். ஐயோ மச்சான் இங்கே பேர், அவன் ஆஃபீஸில் வந்து துரத்துனா அது வந்து நீ அடிக்கலாம், தப்பில்லை. மற்ற இடத்துல வந்து நீ போகிற இடத்துக்குலாம் வரா, தப்பில்லை. இந்த வட்டம் அவன் இருக்கிறதுல தான் நம்ம வந்திருக்கோம். நானா வந்தேன், நீ தான்டா கூப்பிட்டு வந்த. ஏதோ ஒன்று இந்த இடத்துல அடிக்கக்கூடாது மச்சான், கம்முன்றிருக்கணும் சரியா? வா வா போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மின் தான் ஏனோ தானு கூப்பிட்டு வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். ஜங்குக் இப்போ அப்படியே டியாங் சைதா டவுன் பண்ணுறான். அட்டா என்னட்டு அங்கே எம்பிட்டு அழகா இருக்கா. காலையில் ஒன்று வேற ட்ரெஸ்ஸில் பார்த்தேன், இப்போ இப்போ வேற ட்ரெஸ்ஸில் பார்க்குறேன். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ரெட் கலர் ட்ரெஸ். ஓ ஜிம்மின்னு சொன்னானா நீ ரெட் கலரில் போட்டால் நல்லா இருப்பேன்னு? எனக்கு தெரியும், நான் தான் அவன்கிட்ட சொன்னேன். ஆங்க்ரி பேபி ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு ஆங்க்ரியானா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா பேபி? அதுவும் நீ, ஐயோ பாரு இப்போ கூட என் கனவுல நீ அப்படியே செவன்னு என்னை முறிச்சு பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எங்கடா மறைச்சு பார்க்குறான், உனக்கு கொல்ற மாதிரில பார்க்குறான். அவங்க அப்படியே ஜிமினை தான் முறிச்சு பார்க்குறான். ஐயோ வண்டி திரும்புதே நம்ம சைடு திரும்புதே. ஓச்சா நான் போய் சரக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே எஸ் ஆயிடுறான். ஸோ அங்கே டேங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு இப்போ மட்டும் குடிச்சிட்ருக்கா பர்றா, அக்கறை ரொம்ப அக்கறை என் மேலே. உன் கூட யார் வந்திருக்கா? என் கூட நீ தான் வந்திருக்கா. ஏய் அதுக்காண்டி நானா தூக்கிட்டு போக முடியும்? எதுக்கு தூக்கிட்டு போகணும்? எதுக்கா? நான் குடிச்சிருக்கா, எப்படி போவ? நான் எப்படியோ போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு? அவ்வளோ அக்கறை இருந்தா நீ தூக்கிட்டு போ பேபி. இந்த பார் சும்மா பேபின்னா கொளுத்து நடிச்சு கொன்றுவேன். இது உயிரா, நீ எப்போனாலும் எடுத்துக்கலாம் சரியா? நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பேசாத ஜங்குக், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஒன்றும் அந்த மாதிரி இடத்துல பார்க்கவே இல்லைடா. அப்போ இன்னமேல் பாரு, யாரடா உன்னை அப்படி பார்க்க வேணான்னு சொன்னா? நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் சரியா? இதோ இந்த மாதிரி திமிரா பேசுகிறத எனக்கு இன்னும் காண்டாயிட்டே இருக்குது. அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படி டேங் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். ஏய் என்ன ரங்கடா அப்படின்னு பிடிச்சி டேங் அப்படியே தள்ளி விட்டுடுறான். இந்த பார் பேபி அமைதியார, காம் டவுன். நான் உன் மேலே ஏறி உட்காரன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கா, அவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு நீ மேலே உட்காந்து க்ளோஸாக இருக்கிறதே பிடிக்கலன்ற வந்து மேலே ஏறி சாஞ்சிட்ருவ. கிளம்புத. ஆஹா முடியாத. ஏய் என்னடா என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் திரும்ப அப்படியே டேங் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். ஏய் எல்லாம் நோட் பண்ணுறிய? என்ன நோட் பண்ணியா? நீ நானும் சேம் ட்ரெஸ் தானே போட்டிருக்கோம். பிளாக் வித் ரெட்டு. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதான் ரொம்ப ஹாட்டாக வந்துருக்க. என்னது இது உள்ளுக்குள்ள ஒன்றுமே போடாமல் ஒரு கோட்டை மட்டும் போட்டு வந்துருக்க. சட்டையங்கடா. ஹேய் இது கிளப்பு, எனக்கான பார்ட்னரை தேட வந்திருக்கேன். நான் இதுக்கிட்ட உன் கூட வந்து உனக்காண்டியா நான் போட்டு வந்ததா அர்த்தம்? அப்போ இல்லையா மற்றவங்களுக்காண்டியா? இங்கே எவன் அப்படி உன்கிட்ட வந்த பேசுகிறான்னு நானும் பார்க்குறேன்டா. இவ்வளோ க்ளோஸாக இருந்தேனா ஒரு மயிரும் என்கிட்ட வராது, தள்ளிப்போம். ஏன் இன்னும் உன்கிட்ட க்ளோஸாக வந்தா டிஸ்டர்ப் ஆஃபியா? வச்சு தள்ளிப்போ, கிஸ் பண்ணிகிட்ருக்கோம் மயிராட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே திரும்ப தள்ளி விட்டுடுறான். வரட்டும் இது எந்த கொம்பை வந்து உங்ககிட்ட வந்து பண்ணுதுன்னு பார்க்குறேன். அங்கே ஜங்குங்க அப்படி காண்டாக உட்காடுறான். கரெக்டாக அவங்க ஒரு பொண்ணு தான் வருது. ஹாய் ஹேண்ட்ஸம், என்னோட பேர் ரீட்டா. அந்த பொண்ணு அப்படி டேங்க முன்னாடி வந்து நிற்குது. நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே டேங்க பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். ஏய் டாடி என்ன பார்த்தா உனக்கு ஹேண்ட்ஸமாக தெரிலையா? உனக்கு என்ன குறைச்ச, நீயும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்க. அப்புறம் ரெண்டு சைடு விட்டு போட பார்க்குற.
அடிங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் தான் அங்கே இருக்கிற பியர் பாட்டில் எடுத்து அந்த புள்ள மண்டையிலே ஒரு போடு. அந்த புள்ள அப்படியே ரத்தம் கொட்ட கொட்ட டொம்முன்னு போய் விழுகுது. ஏய் பைத்தியம்மா நீ, எதுடா அங்கே அவ்வளோ அடிக்கிற? அப்புறம் 2 செகண்டில் 2 பேர்த்தையும் உஷார் பண்ணுறா. எல்லாம் கேவலமான எண்ணம். இந்த மாதிரிலாம் உனக்கு லவ் கிடைக்கலாமா? கிடைக்கூடாது. ஒன்றே ஒன்று, நீ தானே லவ் பண்ணுற பையனா பார்த்து, இப்படி பையனா பார்த்து லவ் பண்ணுறா. அதோ இந்த ஜங்க பையனா பார்த்து லவ் பண்ண பேபி. இந்த மாதிரி கலிசடையெல்லாம் லவ் பண்ணக்கூடாது நீ. அது உனக்கு தப்பாயிராத? சொல்லு பார்ப்போம். ஒன்றை விட்டா அவள் பெட்டர். எதே பெட்டரா? ஏய் என்னடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா ஓரா நான் வெயிட் பண்ணுறேன். போதையில் இருக்கேன்னு நினைக்காத. ஒன்று என்னாலும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? உனக்கு அந்த தில் இருக்கா? அது கூட நான் உங்ககிட்ட கட்டணும், என்கிட்ட தான் காட்டணும். வேறு யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் காட்ட விட்டுருவேன் நானா? பேபி சரக்கடிக்கலாமா? ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் மேலே இருந்து எந்திரி. அதெல்லாம் முடியாது. சரக்கடிக்கலாமான்னு கேட்டேன். ஓ புரியுது புரியுது புரியுது. ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்துச்சுன்னா அதை நினச்சி பயப்படுறியா பேபி? நான் இதுக்கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணணும்? எனக்கு அது லாபம். பண்ணேனான்னு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீ என்னை டார்ச்சர் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இன்னும் டார்ச்சர் பண்ணுவேன். அதனால தான் அங்கே வரமாட்டேன்றேன். உனக்கு அதான் பயமா? சரிடா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். ஆனால் நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். உன் கூட ஒன்னாயிட்டு அப்படி இருக்கிறது எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் அதுக்கு நீயும் சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணி ரசித்து என் கூட இருந்தால் நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். அப்படி இல்லையா ஒன்று டார்ச்சர் பண்ணுவேன். இது ஓகேவா? அங்கிட்ட அவங்க அப்படியே பார்க்குறான். அவங்க கூட நான் இறந்துட்டேன்னா இனிமேல் நீ அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க, லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறியா? ஆமாம். ஏன் உனக்கு நான் டார்ச்சர் பண்ணுமா? வேண்டாம். ஓகே, இது எனக்கு டீல் தான். ஆனால் மெயின் நீ பிடிச்சி என்கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக லவ்வோட அது என்கிட்ட இல்லை. சரி கட் பண்ணிக்க. 2 பேத்துக்கு பிடிச்சி பண்ணணும். பண்ண ரெடியா? எனக்கு ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி செங்கு கூட டைஸில் அப்படியே கை வைக்கிறான். செங்குக்கு அப்படி அங்கே பார்க்குறப்போ செங்க கூட நெக்க அப்படியே பிடிச்ச அவன் பக்கத்தில் இருக்கிறான். அங்கே என்ன பார்வை? என் கை உன்னை தொட்டுறப்போ உன்னோட கண்ணா என்னோட கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்கேயும் பார்க்கக்கூடாது. லிப்ஸு கூடவா? அதையும் பார்க்கக்கூடாதா? நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்காம உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுதோ அதை பாரு. எனக்கு உன் ஃபேஸை தவிர வேறு எதையும் பார்க்க தோணலை. ஓ அப்படியா? என்னோடய ட்ரெஸ் கலட்டுனா கூட நீ பார்க்க மாட்டியா? பார்ப்பேன், ஆனால் அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப வல்கராக பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ரொமான்டிக்காக பண்ணணும்னு சொல்கிறேன் நானே. ஹாஷாக பண்ணிட்டேனா தப்பாயிராதா? அதுக்கு தான் உண்மையை சொல்லணும்னா நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. அப்படியா? எந்த அளவுக்கு? உனக்கு என்ன தான் என்கிட்ட பயம் இருந்தாலும் அதை வெளியவே காட்டிக்க மாட்டேன். உன்னோட கிஸ்ஸிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை பண்ணுறப்போ நீயும் ரொம்ப பயந்தா. எக்ஸ்பெஷலி இப்போ கூட பண்ணா எங்கே திட்ட வேணும்ன்ட்டு. ஆமாம், ஏன் திட்ட மாட்டேன்னு சொல்ல? உன்னோட லிப்ஸ்லேருந்து எடுக்கவே மாட்டேன். உன்னோட கை என் மேலே படுறதுக்கு அவ்வளோ யோசிக்குது. என்னோட அந்த கோட்டை கழட்டி என் ஜஸ்டில் கை வைக்கணும்னு உனக்கு அம்பிட்டு ஆர்வம். ஆனால் வச்சா திட்டுவேன். பயம், இந்த பயம் ஒன்று ரொம்ப அழகாக காட்டுது.
பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற இந்த லிப்ஸ், கொஞ்சம் கூட ஒரு இடத்துல நிற்காத இந்த கண், எல்லா சைடும் மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. பார்வையிலே ஒரு மாதிரி ஆளை மயக்க வைக்கிற நீ யார? அண்ணன் மட்டுமா? எல்லாத்தையும் தான் ரொம்ப காமான ஆளுனா ஃபேஸ் சொல்லுது. ஆனால் பண்ணுற பிஹேவியர்ஸ் எல்லாம் வேற மாதிரி. அடிக்கிறா, கோவப்படுறா, ஸ்மோக் பண்ணுறா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறா, ரவுடிடா நீ. ஆனால் வெளியே எல்லாத்துக்கிட்டையும் அப்பாவே மாதிரி நடிக்கிறா. அதெல்லாம் வெளியே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட என்றைக்குமே என்னோட அந்த பிஹேவியர்ஸை காட்டினதே கிடையாது. ஆனால் எனக்கு கூட உன்னோட கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேத்துக்குமே அது இருக்கு. அதனால தான் நோ, எனக்கு இப்போதைக்கு எந்த டாபிக் தேவையில்ல. இப்போ நம்ம 2 பேரும் எந்த ஃபீலில் இருக்குமோ அது அப்படியே இருக்கட்டும். நான் இதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அவன் கூட இருக்க போகிற கடைசி நைட், டே, மினிட்ஸ், அது வரைக்கும் நான் பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் அவனோட அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அவன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ போன பிறகும் நான் யாரு கூட இப்பெல்லாம் இருக்க மாட்டேன். நீ மட்டும் தாண்டா எனக்கு. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படி அவங்க ரொம்ப கிஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கிஸ்ஸாக இருக்கா. ஸோ டேங்குமே எதுவுமே சொல்லாமல் அவனும் அக்செப்ட் பண்ணி பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கோட்டுக்குள்ளே தான் அப்படியே கை வைக்கிறான். ஸோ டேங்கு அப்படியே சிரிப்பு வருது. ஜங்குக்கு அப்படியே கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டா. நான் எதுக்கு சிரிக்கிறா? அது ஒன்றும் இல்லை, உனக்கு ரொமான்டிக்காக எப்படி இருக்கணும்னு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சதை பண்ணுற. ஏன் உனக்கு தெரியுமா? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி அந்த சோஃபாவில் அப்படி உட்கார வைக்கிறான். என்ன ரொமான்டிக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சோஃபாவில் தள்ளி விட்ற? அம்மா போதை இறங்கிருச்சா? நான் இன்னும் குடிக்கவே இல்லை. ஒன்று வர வைக்கிறது தான் இப்படி ட்ராமாவே பண்ணேன். அதுக்கு போய் இது அது போய் குடிக்காம தான் எம்பிட்டு ஆக்டிங்கா? சரி குடிக்கலாமா? சரிவா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே இப்போ அப்படி கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி அவங்க வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டான். பட் ஆனால் 2-3 பேக் மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாயிடுறான். பட் ஜங்குக்கு அப்படி இல்லை. அவன் உட்காந்து செம்மையாக உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்கான். ஹேய், ரொம்ப குடிக்காதா, ஓரளவுக்கு தெளிவார. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியணும்ல பேபி. அதெல்லாம் நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் லிமிட்டாக குடிச்சிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் போதையோட இருப்பேன். என்னை ஹேண்டில் பண்ணிக்க. நீ என்ன எங்கெல்லாம் தொடுறேன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்வேன் பாரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அவனும் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா என்னடா நான் இங்கே பண்ண போறியா? வேற எங்கே பண்ண மாட்டியாடா? இங்கே எல்லாருமே பார்ப்பாங்கள, அது வேற மாதிரி ஆயிடுறது. உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு புரியாது. ஆனால் எனக்கெல்லாம் அந்த இடத்துல பொண்ணுன்ற ஆசை இல்லை. இங்கே தான் ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்குள்ளே போகலாம். அதா ஆமாம், அதை மறந்துட்டேன். ஆனால் நீ என்னை நடந்து கூட்டு போனாலும் நான் வர மாட்டேன். பின்ன எப்படி வருவா? தூக்கிட்டு போ. எப்படி? நான் வந்து துண்டு மாதிரி தோலில் போட்டுக்க, நான் பின்னாடி கை வைக்கிறேன். ஷினா, அது அவங்க ஃபேஸ் வைக்கணும்னு சொன்னேன், கையான தப்பாக ஆயிடுச்சுப்பா, அச்சு கூட்டு போவேன் அப்படின்னு சொல்ல சரி அவங்க அப்படியே சிரிச்சுட்டு ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே துண்டு மாதிரி தோலை தூக்கி போட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ போகிற ஜங்குக்கு சும்மா இல்லை, டியோங்கோட பட்டிலே அப்படியே 2 கை வச்சுக்கிறான். ஹேய் கையடா, உடம்பே இன்னைக்கு எனக்கு தான் சொந்தம், ஏன் அங்கே கை வைக்கக்கூடாதா? நான் ஏய் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, இந்த டியாங் யாரு கூட இருந்தது கிடையாது பெட்டரில். ஆனால் இன்னைக்கு இந்த டியாங் ஏன் கூட இருக்க போகிறான். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏய் தாடி,
ஒன்னதான் இந்த கிம்டம் என் கூட இன்னைக்கு ஒன்றா இருக்க போகிறான். உனக்கு தெரியுமா? ஏய் ஜெமின், உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கிட்ட அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் வாட்டி கூட்டு போயிட்டுருக்கான். ஜிமின் அங்கேருந்து கேட்குது இது எல்லாமே. ஆத்தாடி என்னது, அவங்க வீட்டுக்கு அவனை தூக்கி போட்டு போயிட்டுருக்கான். என்னடா நடக்குது, இவங்க கதை நீ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் டோமே ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த ரூமே நல்லா ரெட் கலர் வைப்பில் சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த தீம்ஸ் எல்லாமே, அந்த ஸ்க்ரீனு, அங்கே இருக்கிற இடம் எல்லாமே ஒரு மாதிரி தீமில் இருக்குதா. ஸோ அவங்க அப்படியே ஜங்குக்கா பெட்டில் தான் அப்படியே உட்கார வைக்கிறான். என்ன இப்போ ரகடாக இருக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான். நீ தானே பண்ண சொன்னா, அதான் பண்ணுறேன். அப்போது நார்மல் டயத்தில் ஷிப்பெலாம் இருக்க மாட்டேன். ஓ சரி, அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷர்ட்டு கழட்டா. சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அவங்களோட ஷர்ட்டை கழட்டுறான். ஏய் சிந்தில்லடா, ஒன்றுது என்னதா, நான் கூட ஒன்னது தான் கழட்ட சொல்கிறோன்னு நினச்சேன். கொஞ்சம் ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டேன். நல்லானா கழட்டும். ஸோ ஜங்குக்கு அப்படியே கழட்டுறான். சரி அவங்க வந்து ஒரே ஒரு பட்டன் தான், அவனோட கோட் அப்படியே கழட்டுறான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு பிளாக் கலர் பேண்ட் மாதிரி தான் வியர் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே டப்புக்குன்னு கண்ணை முடிக்கிறான். ஐயோ இப்போ நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். லைட்டாக 2 ஃபிங்கரை மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஆனால் நான் அச்சது என்ன போதா, என் முன்னாடி நிற்கிறேன், நீ தாண்டா என் போதா, அந்த அளவுக்கு இருக்கடா. பார்த்தாலே ஒரு மாதிரி கிக்காயிருது. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இதை சொல்லிட்டு போகிறேன். சரி பார்த்துட்டு தான் இருக்க போறியா? வேறு எதுவும் தொடணுன்ற ஐடியா இருக்கா இல்லையா? ஏன்னா என்ன இப்படி கேட்ட? ஒன்று தொடாமல் நான் எங்கே போகிறேன்? அவன் பர்மிஷன் கிடச்சிச்சுல, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே வேகமாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே டேங்க ஹக் பண்ணிக்கிறான். என்னடா பண்ணுற? ஹக்கா ஏன் தப்பா இருக்கா? ஏண்டா இதுதான் உங்கள் ஊரில் ரொமான்ஸா? இங்கே பாரு, சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். உன் கையை பிடிக்கிறதா, உன் பக்கத்தில் நிற்கிறதா, உன் கண்ணை பார்க்குறதா, உன்னையே நான் பார்க்குறதா, அதுக்கப்புறம் ஒன்று அப்படி டச் பண்ணி ஹக் பண்ணி பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. இப்போ அது கிடைக்குதுல்ல, அனுபவிக்க வேணாமா? எனக்கு லைஃப் ஃபுல்லாக வேணும்ல நீனு. நான் இருப்பேன்னு தெரியலையே. நான் தான் சொல்கிறேன்ல, என் மைண்டை ஏன் நீ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அவங்களோட நெக் அப்படியே கடிக்கிறான். ஏய் வலிக்குதுடா, வலிக்கட்டும். என்னை நீ ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு அப்படியே வலிக்கும், அதான் வலிக்கட்டும். சட்டி அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பிடிக்கிறான். 2 சைடும் அவனோட கை வச்சு அவனோட இயர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். என்ன ஏதாச்சும் பேச, அட்லீஸ்ட் ஏதாச்சும் திட்ட. எப்படி பார்த்துட்டு வந்தா நான் என்ன பண்ணுறது? ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குடா. இப்படி ரொமான்ஸை பண்ணாமல் என்னை பார்த்துட்டே இருக்கா, அப்புறம் எப்படி என்னால் உன்னை விட்டு போக முடியும்? எனக்கும் இல்லாமல் இவ்வளோ லவ்விங்காக பார்க்குற, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? ஏனோ தானேனாச்சும் பண்ணிட்டு போடா. நீ தானே சொன்னா இப்படிலாம் இருக்கணும்னு, எனக்கு பிடிச்சிருக்கணும்னு. உனக்கு பிடிச்சதா இருக்கியா? நடிக்கிறேன். உண்மையை சொன்னாலும் இப்படி பண்ணா என்ன பண்ணுறது? என்ன தாண்டா உனக்கு பண்ணணும்? ஆனால் நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கலையே. ரொம்ப சாஃப்டாக பேசுகிறா, கோமா பேச மாட்டேன்றா, ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுறா. இந்த நீ இந்த இயர்ஸோட தடவரப்பு கூட அவ்வளோ லவ்விங்காக பண்ணுறா. உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்க தெரியுமா பேபி? நல்லா இருக்குடா. தெரியாதனமாக வாய விட்டேனோன்னு தோணுது. சொல்லு,
இப்போவே கிளம்பி போயிடுறேன். ஆ வேண்டாம், எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன்னா அது தப்பாயிடும்ல. என் கூட இருந்துற. ஏன்டா என்ன லவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு எதுவுமே தோணவே இல்லையா அப்படின்னு சொல்ல அங்கே எடுத்து பேச்சே இல்லை. அவன் எப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம ஏதாச்சும் பேசிகிட்டே இருந்தோன்னா எதுவுமே நடக்குது. எனக்கு வேலை இருக்க நாளைக்கு சீக்கிரமாக எல்லாத்தையும் போகணும். இந்த மாதிரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம் வேணாம், வா எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான் அப்படியே அந்த ரெட் கலர் பெட்ஷீட்டை எல்லாம் போற்றி படுத்துட்ருக்கான். ஸோ இங்கிட்ட அவங்க பார்த்தா அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே வேர் பண்ணிகிட்ருக்கான். என்ன கிளம்புறியா? வேற இங்கே இருந்தால் என்ன பண்ண சொல்கிற? எனக்கு நைட் ஃபுல்லாக இருக்கலாமே. என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது, என்னடா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க தான் ஜாகிங் போயிட்டுருக்கான். ஸோ சுற்றி பார்க்குறான், அந்த இடத்துல ஜங்குக்கே இல்லை. என்ன ஆளுக்கானா எங்கே போயிட்டான்? ஓ நல்ல மனுஷன், இப்படி தான் வராமல் இருக்கணும். அப்போ தான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் பதறி பதறி வர வேண்டியதாக இருக்கும் இவனால். இப்போ தான் நான் நிம்மதியாக ஜாகிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஆயம் வாட்டிக்கு சாங் கேட்டுக்கிட்டே ஜாகிங் போயிட்டுருக்கான். அடுத்து அப்படியே ஆஃபீஸ் போகிறான். அங்கே ஜிமின் அப்படியே உட்காந்துருக்கான். என்னடா எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா? ஒன்றும் இல்லை, காலிலேருந்து ஒரே போராகவே போயிட்டுருக்கு பாஸ், அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன். நல்ல மரமாக பார்த்தா கயிறு போட்டு தூக்குள்ளே தொங்கிடுறியா? ஏன் பாஸ், நல்லா தானே போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு புரியலையா? எனக்கும் போர் அடிக்குதுல, அதான். இவர் இப்படிலாம் பேச மாட்டாரே. ஆமாம் பாஸ், என்ன காலைல எப்பயுமே கோவத்தோடய வந்துட்டு இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு, இப்போல்லாம் ரொம்ப அமைதியாக வர மாதிரி இருக்குதே, என்னவா? அதான் ஜங்குக் தான் இங்கே வரதுலே, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு, அவ்வளோதான். ஓ உண்மையிலே சந்தோஷமாக இருக்கா பாஸ் அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே டர்ன் பண்ணி முடிக்கிறான். ஆமாம் சந்தோஷமாக தான் இருக்கீங்க, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. ஸ்விம் பண்ணுறதுக்காண்டி ஸ்விம்மிங் பூல் தான் போகிறான். ஸோ அங்கேயே ஜங்குக்கு இருக்கான்னு சுற்றி பார்க்குறான், அங்கேயுமே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி ஜங்குக்கை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் அவன் அவ்வளோவா வாயை திறந்ததும் கேட்கவும் மாட்டேன்றான், பேசவும் மாட்டேன்றான். ஸோ இப்படியே டேசஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. அவங்க வந்து ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இவ்வளோ வருஷமாக துரத்தி லவ் பண்ண ஒரு பையன் இப்போ அப்படியே எதுவுமே பண்ணாமல் மீட்டும் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது அங்கிட்ட அவனுக்கே பிடிக்கவே இல்லை. அவனால தான் அவன் முக்கால்வாசி கோவப்படுவான், ஏதாச்சும் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பான், ஜங்குக்கை பற்றி இப்படி திட்டிகிட்டு இருப்பான். ஆனால் இப்போ எதுவுமே சொல்லாமல் ஒர்க்கு இருக்கிறப்போ அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ இப்போ அப்படியே ஒரு நாள் நம்ம அவங்க தான் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கான். இப்போது கேபினில் யாரோ ஒரு ஆள் வராங்க. அவங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். நீயா? யாரோ சொன்னாங்க என்னை பார்க்கவே வரமாட்டேன், இனிமேல் உன் மூச்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ யாரோ வந்திருக்காங்க போலையே. எங்க பாருங்க பேபி, நான் ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் வரல, இன்விடேஷன் கொடுக்கறதுக்காண்டி வந்தேன். என்னங்க, நாளைக்கு என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் மேரேஜ், கண்டிப்பாக மறக்காமல் வந்துடுங்க. இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன், சொல்லிட்டேன், கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பட்டுக்கு கிளம்பி போகிறான். சரி அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. ஜிமின் அப்படியே பார்க்குறான். என்ன பாஸ் தொல்லை ஒழிஞ்சிச்சு போல? என்ன இல்லை, இனிமேல் அவன் டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டான், அவனுக்குன்னு ஒரு பையன் கிடச்சிட்டான்ல. ஆமாம் கிடச்சிட்டான், ஆனால் அவன் என்னை தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னான். எப்படி வேறு ஒரு பையன்? எல்லா டைமும் ஒரே நிறைய இருக்க முடியுமா? உங்களோட பெட்டர் பர்சன் கிடச்சிருக்கோம், அதனால இது பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லையே. ஓ அப்படி, சரி இருக்கட்டும். என்ன பஸ் நாளைக்கு நம்ம போகிறோமா? போகிறோம், நாளைக்கு போக தான் போகிறோம். ஆச்சரியம், இவர் இப்படிலாம் வரமாட்டாரே, என்னமோ நாளைக்கு என்ன பஞ்சாயத்தாண்டுக்கு போதும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்கு கூட என்கேஜ்மெண்ட்டு தான். சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறான். 2 பேத்துக்கும் உண்மையிலே அங்கே என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுது. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல, எப்பட்றா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு தான் ஜங்கு கூட ரூம் முன்னாடி தான் போய் நிற்கிறான். ஹேய் ஜங்குக்கா, பேபி என்ன இங்கே வந்திருக்கீங்க?
என்கிட்ட எதுவும் பேசணுமா? என்ன தானே லவ் பண்ணிட்டு இருந்த, அதுக்குள்ளே எப்படி வேறு பையனை பார்த்தா? என்னமோ நீங்கள் எதை பெரிய புட்டிங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தா, ஒன்று தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன், கடைசி வரையும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி என் நினப்பிலே வாழ்ந்துருவேன்னு சொன்னா, இப்போ என்னன்னா ஒரு பையன் வந்து நான் அப்படியே போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். என்ன பண்ணுறது? உங்கள் பின்னாடி நான் சுற்றினேன், என்னோட அருமை உங்களுக்கு புரியல, இந்த பையனுக்கு புரிஞ்சிருக்க, அவன் என் பின்னாடி சுற்றினா உங்களுக்கு பண்ண தப்ப நீங்கள் பண்ண தப்பையும் அவனுக்கு பண்ண முடியுமா? அதான் ஓகே சொல்லிட்டேன். ஹேய் போத நிறுத்தா. டே ஜங்குக், உனக்கு இந்த கல்யாணம் வேணாட்டா? என்ன டியோங், சின்ன விளாடுறியா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து வேணான்னு நிப்பாட்டனா எப்படி நிப்பாட்ட முடியும்? நான் எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை நிப்பாட்டணும் சொல்லுங்க. ஷீனா, எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனா நான் நிப்பாட்டணுமா? அதெல்லாம் முடியாது. அந்த டியோங் அப்படி செம்ம டென்ஷன் ஆகுது. ஜங்கு கூட நெக் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் எழுகிறான். சரி ஒத்துக்கிறேன், உன்னெல்லாம் லவ் பண்ணுறேன். நீ இருக்கிறப்போ உன்னோட அருமை எனக்கு தெரியல, என்னை விட்டு நீ போகிறப்போ என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எனக்கு நீ வேணும். நான் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீ இருக்கா. ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ போகிறேன்றப்போ சிப்ரா எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை விட்டு விட்டு போகலான்னு நினைக்கிறியா? பேபி காம் டவுன். இது கண்டிப்பாக உனக்கு இவ்வளோ கோவம். சரி இப்போ என்ன சொல்ல வர? இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா அவங்க கூட வரணுன்றியா? ஓ இஷ்டம். வர வேண்டாமா? உனக்கு என்னவோ வரட்டா? வா ப்ளீஸ் வா. வரேன். ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். அப்பா எவ்வளோ வருஷமா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏதோ ஒரு 3ஆவது வருஷம் என்ன கல்யாணம் பண்ண வரனால நீ என்கிட்ட வந்த, இல்லாட்டா கடைசி வரும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும் போல. இன்னொரு தட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதை எடுக்கத்தானே விட்டுருவியா? விட மாட்டேன், எப்பவுமே விட மாட்டேன். அன்றைக்கி ஒன்று தொட்டத்தில் இருந்துடா. என்னை ஃபர்ஸ்ட்டு கிஸ் நீ பண்ணதில் இருந்த உன் நினப்பில் தான் நான் இருக்கேன். என்ன அது புரியறதுக்கு லேட் ஆச்சு. இனிமேல் புரிஞ்சிச்சுல, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் எதுக்காண்டியா அன்னைக்கு மேட்ரு முடிச்சோன்னே விட்டுட்டு போனா, அடுத்த நாள் நீ எப்படி வருவேன்னு நினச்சேன். ஆனால் நீ வரவே இல்லை. அதை நீ அன்னைக்கு போன உடனே எங்கே பிடிக்கவே இல்லையோ அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அதான் அதுக்கப்புறம் வரவும் இல்லை, எதுவும் முடிவும் பண்ணலை. அப்புறம் எதுக்காண்டி நீ இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட? இல்லை அது ஜிமின் தான் காரணம். அவன் தான் சொன்னான், உன்னை அவர் தேடுறாரு, அவர் உன்னை லவ் பண்ணுறாரு, ஆனால் வாயை திறந்து கண்டிப்பாக சொல்லவே மாட்டார் அப்படின்னு. அதனால தான் ஒரு சின்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்க வச்சேன். உங்கள் வாயிலேருந்து உண்மையை வர வச்சேன், அவ்வளோதான். இது அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தருதல நான் தானா? அவன் மட்டும் என் கண்ணில் சிக்கட்டும். அவன் தான் சொல்கிறானா? உனக்கு எங்கடா பூச்சி அறிவா? இந்த மாதிரி நீயும் பண்ணுவியா? பேபி இவ்வளோ கோப்பிடக்கூடாது பேபி. நான் ஆள் உன் ஹஸ்பண்டாக போகிறேன். ஏய் அதுக்காண்டி நீ என்னனாலும் பண்ணுவேன் நான் ஏற்றுக்கிட்டு உட்காரணும்னு நினைக்கிறியா? அப்படிங்க அப்படின்னு சொல்லி அங்கே தேங்கண்ணா ஜங்குக்கு ஒரு துரத்த ஜங்குக்கு அப்படியே குடுன்னு ஓடிட்டுருக்கான். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரிக்கு அன்கட்டு கொடுக்க வேண்டியது என் தரதல ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் தான் வந்து இந்த ஸ்டோரிக்கு நீ அன்கட்டே கொடுக்காதேன்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி ஆக்கி விட்டா. போய் போ அப்படின்னு. ஆனால் கவலைப்படாதீங்க, இதோட பெட்டரான ஒரு தமிழை ரெடி பண்ணி அதுக்கு நம்ம வந்து அன்கட் பங்க மாற்றிடலாம், ஓகேவா? இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்ச அண்ட் ஹாப்பி என்டிங் தான். கொஞ்சம் லாங்காகவும் போயிட்டுருக்குல்ல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு. இது ஒரு லாங் ஸ்டோரியாகவும் இருக்கட்டும். ஓகே சரி வாங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரிலாம் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும்.